சாரதி லா ஸ்டடீஸில் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸ் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். அதில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ஈக்விட்டபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இதற்கு முந்தின வீடியோவில் வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ அதை பார்த்துட்டு அதோட கனெக்டட் வீடியோவாக இதை பார்த்துக்குங்க. அதாவது 9ஆம் நம்பர் வீடியோவை பார்த்துட்ட பிறகு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா ஒரு பிக் கொஸ்டினுக்கு உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? ரைட். இப்போது வாட் இஸ் ஈக்விட்டபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பேராகிராஃபில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஈக்விட்டபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது ஒரு சட்ட விதிகளின்படி சரியான முடிவு எடுக்க முடியவில்லை என்றால், ஏதோ ஒரு ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்டின் படி அவங்களால சரியான ஒரு டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னும் போது இந்த ஈக்விட்டபிள் கன்ஸ்ட்ரக்ஷனை அப்ளை பண்ணுவாங்க. இந்த டாக்டரினை அப்ளை பண்ணி அதற்குண்டான தீர்வழியை காண்பாங்க. அப்படின்றது தான் இந்த ஈக்விட்டபிள் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய கான்செப்ட். அது எப்படி அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வரும். இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தா நம்மளுக்கு தெளிவாக புரிய வரும். பாருங்கள், ஈக்விட்டபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டாக பிரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்ட் வர்சஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நேச்சுரல் ஜஸ்டிஸை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னா இதுக்குன்னு தனி வீடியோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் இருக்குது, அதை பாருங்கள். ஒரு ஆக்டோ இல்லை ஒரு ரூலோ ஒரு லாவோ பில்டு பண்ணும்போது கண்டிப்பாக நேச்சுரல் ஜஸ்டிஸை பேஸ் பண்ணி தான் பில்டு பண்ணுவாங்கன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஜஸ்டிஸை பேஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் அது எல்லோருக்கும் உண்டான சட்டமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு சாலருக்கு மட்டுமே சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மிக வலிமையானது இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ். சரி, ஈக்விட்டபிள் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ஆக்டை ஒன்று எனாக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது கிரியேட் பண்ணி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது நடைமுறையில் ஓடிட்டுருக்கு. எப்படி ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆக்டில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுப்போமே, அது எந்த மாதிரி இன்டர்பிரிட்டேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லிட்ரல் ரூலை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க, கோல்டன் ரூலை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க, மிஸ்சிஃப் ரூலை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. இதில் வந்து ஏதாச்சும் ஒன்றுத்தில் அவங்களுக்கு உண்டான அந்த வேர்டுக்கு உண்டான பதம், அதாவது அர்த்தம் கிடச்சிச்சின்னா அதுக்குண்டான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ இதில் எதுலேயுமே பிடிப்படாத ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும் பட்சத்தில் இந்த ஈக்விட்டபிள் கன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்தி வழக்கில் ஏற்படும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, நல்லா புரிஞ்சுக்கிங்க, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, நாட் ஃபார் ரிட்டன். ஆக்டு லா ரூல் பார்த்தீங்கன்னா ரிட்டன், எழுதி வைக்கப்பட்ட சட்டங்கள். ஆனால் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படி கிடையாது. பிரச்சனைகளுக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்படும். அதுதான் இந்த ஈக்விட்டபிள் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய மிக முக்கியமான கான்செப்ட். அது எப்படி இருக்கும்னா, ஜஸ்டிஸ் மூலியமாக இருக்கும், ஈக்விட்டி மூலியமாக இருக்கும், கான்சைஸ் மூலியமாக இருக்கும். கான்சைன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் ஃபெய்த்துன்னு அர்த்தம். குட் ஃபெய்த்னா நல்ல ஒரு மனம் கொண்ட ஒரு நபர், அந்த மாதிரியான எண்ண பதத்தில் வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த எண்ணம், இந்த 3 கான்செப்ட்டுமே ஒரு பிரச்சனைக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வெளில ஓடி போயிடும். அந்த இடத்துல இவர்களுக்கு உண்டான தீர்வழி கிடச்சிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டபிள் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய மிக முக்கியமான கான்செப்ட். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனோடு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஃபில் ஆகிற மாதிரி வந்துடும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஹார்மோனியஸ், அதுக்குண்டான அர்த்தம் ஒன்று இருக்குது. ஒரு 2 ஆக்ட் இருக்குது, அது ரூலாக இருக்கட்டும், ஆக்டாக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், வாட் எவர். இந்த இடத்துல ஈக்விட்டபிளில் பார்த்த மாதிரியே தான் இது வெர்சஸ் இது பார்க்குறீங்க. அதே போல் இந்த ஆக்டு வெர்சஸ் இந்த ஆக்டுன்னு வச்சுப்போம், இல்லைன்னா ஆர்டிகல் 19 வெர்சஸ் ஆர்டிகல் 194ன்னு வச்சுப்போம். இந்த 2 ஆக்டுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருதுன்னு வச்சுப்போமே, ஒரு சண்டை வருது. கான்ஃப்ளிக்ட் மீன்ஸ் ஃபைட் இல்லையா? சண்டை வருதுன்னும் போது அந்த கான்செப்டை இந்த ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா எப்படி தீர்த்து வைக்கிறது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 2 சண்டை வருது அப்படின்ற ஒரு பதம் வருது இல்லைங்களா, அந்த பதத்தோட பேர் தான் இந்த ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மாதிரி ஒரு ஃபைட், கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா இந்த ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு டாக்டரினை அப்ளை பண்ணி அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஆக்டுக்கும் ஒரு ஆக்டுக்குள்ள பிரச்சனை வருது, அதாவது அதுக்குண்டான இன்டர்பிரிட்டேட் பண்ண முடியலன்னும் போது நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாருங்கள். 2 ஆக்டுக்குள்ளே புரியாத ஒரு தன்மை இருக்குது, இல்லை சண்டை வருது, இல்லை ஒருமித்த கருத்தோடு 2 ஆக்டுமே நிற்கிதுன்னும் போது
அதை இந்த ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ற டாக்டரினை பயன்படுத்தி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. இவ்வளோதான் விஷயம். 2 கேஸ் ஸ்டடி பார்த்தா மிக தெளிவாக புரிஞ்சிடும். அந்த 2 முரண்பட்ட ஆக்டை பார்த்தீங்கன்னா, அதாவது லாவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டிருக்கேன், ஆர்டிகளை போட்டிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏ போட்டிருக்கேன். அதற்கு இணையான இன்னொரு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 194 சப்கிளாஸ் 3. இது ஒன்று, இது ஃபர்ஸ்ட் ஒன்று. ஆர்டிகல் 161 அதற்கு இணையான ஒரு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 142 சப்கிளாஸ் 1. இது 2. இந்த 2த்துக்கும் உண்டான கான்செப்ட் தான் நம்ம தீர்வழி காண போகிறோம். அதாவது ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா என்ன அப்படின்றது இந்த 2 ஆர்டிகளை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் பாருங்க. ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்றால் 2 முரண்பட்ட சட்ட பிரிவுகளுக்கு இடையில் ஒரு பொதுவான விளக்கம் அளித்தல் ஆகும். ஏதாச்சும் ஒரு பொதுவான விளக்கத்தை கொடுக்கணும். அதுக்குத்தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டாட்யூஸ் அப்படின்ற ஒரு பேப்பரையே கொண்டு வந்திருக்காங்க. அந்த வேலையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேஸ் ஸ்டடி பாருங்கள். எம்எஸ்எம் சர்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ற கேஸ் ஸ்டடியில் ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏ பெருசா, ஆர்டிகல் 194 சப்கிளாஸ் 3 பெருசான்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். இந்த ஆர்டிகல் 19 பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை, கருத்துரிமை இந்த மாதிரியான விவகாரங்களை சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்லேயோ அல்லது லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேயோ பேச்சுரிமை கருத்துரிமை பற்றி சொல்கிறது. இது ஒரு ஏரியாக்குள்ளே கவர் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது இந்தியா முழுமைக்கும் பொதுமக்களால், அதாவது மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆர்டிக்கலாக இருக்குது. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 19 பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்ட உரிமையாகும் அப்படின்ற மாதிரி ஒரு பதத்தை கொண்டு வராங்க. ஆர்டிகல் 194 சப்கிளாஸ் 3ன்றது பார்த்தீங்கன்னா லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேயோ அல்லது பார்லிமெண்ட்லேயோ கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு உரிமை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனவே இந்த ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏ என்ற ஒரு ஆர்டிகல் ஆர்டிகல் 194 சப்கிளாஸ் 3க்கு உட்பட்டு தான் செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் யார் பெரியவங்க? இந்த ரெண்டு ஆர்டிகிளுக்குள்ளே சண்டை வரும்போது யார் கொஞ்சம் தலையை தூக்கி நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 194 சப்கிளாஸ் 3 நிற்கிது. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் இதுக்குள்ளேயும் இருக்குது, ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் இதுக்குள்ளே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிறவங்க வெளியில் வந்தால் ஆர்டிகல் 19 மெர்ஜ் ஆகிடுவாங்க. ஆனால் ஆர்டிகல் 19 இருக்கிறவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனால் ஆர்டிகல் 194க்குள்ளே மெர்ஜ் ஆக முடியாது. அதனால் 194க்குள்ளே அடக்கம் தான் இந்த 19 அப்படின்ற மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைக்குது ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். அடுத்தது இன்னொரு கேஸ் ஸ்டடி, கேஎம் நானாவதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. இந்த கேஸ் ஸ்டடி ரொம்ப முக்கியமான கேஸ் ஸ்டடி. கேஎம் நானாவதின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு நேவல் ஆஃபீஸர், ஒரு கடற்படை ஆஃபீஸராக இருப்பார். அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி இன்னொரு ஆண் நண்பரிடம் தனிமையில் இருக்கிறத அவர் பார்த்துடுறாரு. அதனால் அவர்கிட்ட இருக்கிற கன்னை எடுத்து சுட்டுடுறாரு. அந்த ஆண் நண்பர் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இறந்துடுறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா அவர் மேலே குற்றம் சாட்டப்படுது. குற்றம் சாட்டப்பட்ட பிறகு ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சுடுறாங்க. ஆயுள் தண்டனை எதிர்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. என்னுடைய ஆயுள் தண்டனையை நீங்கள் தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற மாதிரி, அதாவது அவருடைய காரணத்தை சொல்கிறாரு. சைமண்டன்ஸா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சைமண்டன்ஸா மும்பை கவர்னர்கிட்ட ஒரு அப்ளிகேஷனை ஒன்று போடுறாரு. அதாவது இந்த வழக்கில் தீர்ப்பு வரும் வரை என்னுடைய தண்டனையை நிறுத்தி வைக்கணும், ஹைகோர்ட்டில் கொடுக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனரபிள் கவர்னருக்கு ஒரு பெட்டிஷனை போட்டுடுறாரு. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை போட்டுடுறாரு. ஆனரபிள் கவர்னர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் வரை இவருடைய தண்டனை விவரங்கள் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டுடுறாரு. இந்த இடத்துல 2 பேருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது, சச்சரவு உருவாகுது. அதாவது ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கப்படும் அந்த ஒரு தீர்வா அல்லது ஆனரபிள் கவர்னர் கொடுக்கப்படும் இந்த தீர்வா, எதை நிறுத்தி வைக்கிறது, இவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கலாமா வானாவா அப்படின்னும் போது அந்த இடத்துல தான் இந்த 2 ஆர்டிகல் எழுது. ஆர்டிகல் 161, ஆர்டிகல் 142. ஆர்டிகல் 142 பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய சிறப்புரிமையை சொல்லுது. ஆர்டிகல் 161 பார்த்தீங்கன்னா கவர்னருடைய சிறப்புரிமையை சொல்லுது. ரெண்டுத்தையும் விசாரிச்ச ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 161 ஆர்டிகல் 140க்குள்ளே தான் அடங்கும்.
இவரால் தன்னிச்சையாக ஒரு ஆர்டரை ஒரு கைதிக்கு கொடுக்க முடியாது, வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட கைதிக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த வழக்கை சுமூகமாக முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல யார் மேலோங்கி நிற்கிறது? ஆர்டிகல் 142 சப்கிளாஸ் 1 மேலோங்கி நிற்கிது, அதற்குள்ளே தான் இது அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ரெண்டு சட்ட திட்டங்களுக்கு இடைப்பட்ட முரண்பாடுகளை தீர்ப்பதற்குண்டான வழிமுறை தான் இந்த ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிக முக்கியமான டாபிக். வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அரே பண்ணிக்கிட்டே வரணும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நேரடி பயிற்சி வகுப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுடைய ஊர் மற்றும் பெயரோட. நான் குழுவில் இணைச்சிட்றேன். இனி வரும் காலங்களில் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் குரூப் மூலியமாகவே கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.